என்னுடைய இந்த கேள்வி வந்துட்டு ரொம்ப முக்கியமானதும் கூட. இப்போ ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்படக்கூடிய பல இளைஞர்களை இன்னைக்கு பார்க்க முடியுது இல்லையா? வயசு மூப்பு காரணம், உணவு காரணம், எக்ஸர்சைஸ் இல்லாத செடன்டரி லைஃப் காரணம், இதெல்லாம் இருந்தாலுமே கூட இளைஞர்களுக்குன்னு ஒரு உடல் தேகம் பலம் என்பது இருக்கும் இல்லையா? அது எங்க போச்சு? ஏன் வந்துட்டு இளைஞர்கள் எல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க? பொதுவா வந்துட்டு ஃபேஷியல் பேராலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முகவாதம் இருக்கு இல்லையா? அது சிலருக்கு இன்னைக்கு பார்க்க முடியுது. ஏன் இளைஞர்கள் வந்துட்டு இந்த முகவாதம் உட்பட சில இந்த வாத பிரச்சனைகளை சிக்குவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ ஸ்ட்ரோக்ன்றது பக்கவாதம்ங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் கையும் காலும் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை ஸ்ட்ரோக்கோட சிவியாரிட்டி பொறுத்து ரெண்டு பக்கமும் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. முகவாதம்ன்றது என்னதுன்னா ஃபேஷியல் பேல்சி. அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்றோம், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அதிகப்படியான உடல் குளிர்மை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும், அது இல்லாமல் நம்ம பைக் டிராவல் அதிகமாக பண்ணுறப்போ ஹெல்மெட் போடாமல் இல்லை காதுக்கு ஸ்க்ரஃப் போடாமல் இருக்கிறதுனாலையும் காதுக்குள்ளே சில்லுன்னு காற்று போயிட்டு அந்த இயரில் இருக்கிற ஒரு நர்வ்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. அந்த கம்ப்ரஸ் ஆகிறது மூலியமாக தான் ஃபேஷியல் பெல்சி வருது. இப்போது ஸ்ட்ரோக்ன்றது பக்கவாதம்.